இப்போ உங்ககிட்ட வந்து காலம்னா என்ன, டைம்னா என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். ஆனா டைம் என்னன்னு கேட்டா உடனே நீங்க கையில வச்சிருக்க டிவைஸை பார்த்து நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா மனித நாகரிகம் தோன்றி கடிகாரங்கள் வருவதற்கு முன்பு மனிதர்கள் எப்படி டைமை குறிச்சாங்க அப்படின்னு தெரியுமா? கற்கால மனிதர்கள் சில ஈவெண்ட்ஸ் வச்சு தான் டைம் அப்படிங்கறத குறிக்கிறாங்க. உதாரணத்துக்கு எப்ப பயிரிடுவது, எப்ப நாத்து நடுவது, எப்ப அதை அறுவடை செய்யறது அப்படிங்கறத சூழ்நிலை மற்றும் கால மாற்றத்தை பொறுத்து அவங்க உறுதி செஞ்சுக்கிறாங்க. விலங்குகளோட இனப்பெருக்க காலத்துல வேட்டையாடாம இருந்துட்டு சில மாதங்கள் கழிச்சு திருப்பி கடலுக்கும் காட்டுக்கும் சென்று வேட்டையாடிருக்காங்க. கிரகணங்கள் கிளம்பும் போது, அமாவாசை பௌர்ணமி வரும்போது மனிதர்கள் சில சடங்குகள் மற்றும் கடவுள் வழிபாடு பண்ணியிருக்காங்க. ஆனா கடிகாரங்கள் வந்த பிறகு டைமை நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த நிகழ்வுகள் எல்லாமே முன்னாடி எப்ப நடந்தது, இதுக்கப்புறம் எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். டைம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. பூமியில இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும், ஸ்பேஸ்ல பயணிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும், ஒவ்வொரு பொருட்களுக்கும் தனிப்பட்ட ஒரு கால அளவு இருக்குன்னு நம்மளால ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரியில இருந்து குறிச்சுக்க முடியுது. நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம், டைம் ஏன் எப்பவுமே முன்னோக்கி மட்டுமே செல்லுது, பின்னோக்கி செல்லாதா அப்படின்னு. அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அவங்களோட டைமை உருவாக்குது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அந்த வீடியோல நீங்க பார்க்கலனா திருப்பி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் தான் டைமை உருவாக்குது அப்படின்னா டைம் எப்பயுமே ஃபார்வர்ட் மோஷன்ல தான் இருக்கும். அப்ப பூமியில இருக்கிறவருக்கும் ஸ்பேஸ்ல இருக்கிறவருக்கும் ஒரே மாதிரி தானே டைம் போகணும். ஆனா பூமியை கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ்ல பயணிக்கும் ஒரு நபருக்கு டைம் மெதுவா செல்வது எப்படி? இந்த தேடல் எல்லாமே 1678ல தொடங்குது. ஒலி, சவுண்ட் வேவ்ஸ் எப்படி டிராவல் ஆகுது? ஏர் அப்படிங்கிற ஒரு மீடியம்ல தான் டிராவல் ஆகுது. இப்ப நம்ம பூமியில காற்றுன்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம பேசுறது இன்னொருத்தருக்கு கேட்காது இல்லையா? அதே போல சவுண்ட் வேவ்ஸ் நம்ம பூமியோட அட்மாஸ்பியர்ல ஒரு வேகத்திலையும் அதிக திக்கான அட்மாஸ்பியர் இருக்கும் வீனஸ், மெர்க்குரி போன்ற கிரகங்கள்ல இதை விட வேகமா டிராவல் ஆகும். சோ சவுண்ட் வேவ்ஸ்க்கு ஏர் அப்படிங்கிற ஒரு மீடியம் இருப்பது போலவே லைட் வேவ்ஸ், ஒலிக்கும் எத்தர் அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்கு. இதுலதான் இந்த ஒளி இந்த யூனிவர்ஸ் முழுக்க டிராவல் ஆகுதுன்னு டச் மேத்தமெட்டிஷியன் கிறிஸ்டியன் ஏக்னர் சொல்றாரு. இதுக்கப்புறமா 200 வருஷங்களா இந்த எத்தர் அப்படிங்கிற மீடியம் இருக்குன்னு தான் விஞ்ஞானிகள் நம்பிட்டு இருந்தாங்க. 1995ல அமெரிக்கன் தியரிட்டிக்கல் பிசிசிஸ்டான மைக்கேல்சன் அண்ட் மோர்லி இந்த எத்தர் அப்படிங்கிற ஒரு மீடியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் போகும் அதே திசையில நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்துல நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த ட்ரெயினோட வெலாசிட்டியை நீங்க கண்டுபிடிக்கணும்னா ட்ரெயினோட வேகம் மைனஸ் உங்களோட வேகம் போட்டா அந்த ட்ரெயினோட வெலாசிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப அந்த ட்ரெயின் போகும் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்துல நடந்து போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்ப அந்த ட்ரெயினோட வேகத்தை நீங்க எப்படி அளப்பீங்க? ட்ரெயினோட வேகம் பிளஸ் உங்களோட வேகம் போட்டா ட்ரெயினோட வெலாசிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். இதே போலதான் எத்தர் மீடியம் இந்த யூனிவர்ஸ் முழுக்க பரவி இருக்குன்னா பூமியில இருக்கும் மற்ற பொருட்கள் எல்லாமே இந்த எத்தர் அப்படிங்கிற மீடியத்துல ஊடுருவி தான் செல்லணும். இப்போ ஒரு நபர் பூமி சூரியனை சுத்தி வரும் அந்த திசையை பார்த்து ஒரு டார்ச் லைட் அடிக்கிறாருன்னு வச்சுப்போம். இன்னொருத்தர் டார்ச் லைட் எடுத்து பூமியில நின்றுகிட்டே மேல் நோக்கி அடிக்கிறாரு. நம்ம கடல் அலை அடிக்கும் போது அந்த டைரக்ஷன்லயே போகும் ஒரு கப்பலோட வேகம் அதிகமாகவும் அதுக்கு ஆப்போசிட்ல போகும் ஒரு கப்பலோட வேகம் குறைவாகவும் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த பூமியில இருந்து அடிச்ச அந்த ரெண்டு ஒளியோட வேகத்துக்கும் இடையில உள்ள இந்த வேக மாறுபாட்டை நம்ம அளக்கும் போது ஏத்தர் அப்படிங்கிற ஒரு மீடியம் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற ப்ரூஃப் நம்மளுக்கு கிடைச்சிடும். மைக்கேல்சன் அண்ட் மோர்லி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல வெவ்வேறு திசைகள்ல செலுத்தப்பட்ட லைட் வேவ்ஸை டெலஸ்கோப்ல ரிசீவ் பண்றாங்க. ஏத்தர் அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்கு அப்படின்னா வெவ்வேறு டைரக்ஷன்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல அடிக்கப்பட்ட இந்த லைட் இருக்கு இல்லையா, இது டெலஸ்கோப்பை வந்து அடையும் நேரம் வேறையா இருக்கும். அதாவது ஒரு லைட் கொஞ்சம் வேகமாகவும் ஒரு லைட் கொஞ்சம் மெதுவாகவும் டெலஸ்கோப்பை வந்து அடைஞ்சிருக்கும். இப்படி நடக்கும் போது டெலஸ்கோப்ல நம்ம லைட் வேவ்ஸை இது போல ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்னா பார்க்கலாம். விஞ்ஞானிகளும் இதுதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கு மாறா 2 லைட் வேவ்ஸும் டெலஸ்கோப்பை ஒரே சமயத்துல வந்து அடைஞ்சிருந்தது. எல்லா விஞ்ஞானிகளுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. 200 வருஷங்களா எத்தர் அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இது தவறுன்னு தெரிய வந்தது. இப்போ எத்தர் அப்படிங்கிற மீடியம் இல்லன்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நமக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஃபைனல் ரிசல்ட் விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. அது என்னன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு லைட் வேவ்ஸ் பூமி போகும் அதே டைரக்ஷன்ல பயணிச்சு திருப்பி ரிட்டர்ன் வந்து டெலஸ்கோப்புக்கு போச்சு. இது லாங் பாத். இன்னொரு லைட் வேவ்ஸ் பெர்பெண்டிகுலரா பயணிச்சு டெலஸ்கோப்புக்கு போச்சு. இது ஷார்ட் பாத். ஒரு லைட் வேவ் அதிக தூரம் பயணிக்குது, ஒரு லைட் வேவ் குறைந்த தூரம் மட்டுமே பயணிச்சு டெலஸ்கோப்புக்கு வருது. இப்ப இந்த 2 லைட் வேவ்ஸ்மே ஒரே சமயத்துல டெலஸ்கோப்பை வந்து எப்படி அடைஞ்சது அப்படிங்கிற கேள்விதான் விஞ்ஞானிகள் மத்தியில மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நல்லா கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு புரியும். டைம் அப்படிங்கிறது இந்த 2 லைட்டுக்குமே ஒரே மாதிரி தான் கடந்திருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரே சமயத்துல டெலஸ்கோப்பை வந்து அடைஞ்சிருக்கு. அப்போ இங்க என்னதான் நடந்துச்சு? இந்த கேள்விக்கு 1892ல ஹென்ரிக் லோரன்ஸ் அப்படிங்கிற தியரிட்டிக்கல் பிசிசிஸ்ட் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஒரு பொருள் ஒளியோட வேகத்துக்கோ இல்ல ஒளியோட வேகத்துக்கும் ரொம்ப நெருக்கமா பயணிக்கும் போது ரிலேட்டிவ் மோஷனோட டைரக்ஷன்ல லென்த் இல்லனா டிஸ்டன்ஸ் சுருங்கும் சொல்றாரு. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ 2 ட்வின்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒருத்தர் பூமியில இருக்காரு, இன்னொருத்தர் ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்துக்கிட்டு நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்துல உள்ள ஒரு நட்சத்திர குடும்பமான ஆல்பா செஞ்சுரிக்கு போயிட்டு திருப்பி பூமிக்கு ரிட்டர்ன் வராரு. இப்போ இவரை பொறுத்தவரை வெறும் 4 ஆண்டுகள் மட்டும் தான் ஸ்பேஸ்ல பயணிச்சு திருப்பி பூமிக்கு வந்திருக்காரு. ஆனா இவரோட பிரதர் ஒருத்தர் ஸ்டேஷனரியா பூமியிலே இருந்தார் இல்லையா, இவருக்கு இவரை விட அதிகமான காலங்கள் கடந்து போயிருக்கு. உதாரணத்துக்கு இவருக்கு வெறும் 4 ஆண்டுகள் தான் கடந்து போச்சு அப்படின்னா அவரோட பிரதர் பூமியில இருந்தவருக்கு சுமார் 40 to 50 ஆண்டுகளுக்கும் மேல
கடந்து போயிருக்கு. இதுக்கான காரணம் தான் லாரன்ஸோட லென்த் கான்ட்ராக்ஷன் தியரி. இப்போ ஒரு பொருள் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, ஒரு ராக்கெட் வந்து ஸ்டேஷனரியா பூமியில நிக்குது. இதோட ஹைட் வந்து ஒரு 10 அடின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த லென்த்தை தான் நம்ம ப்ராப்பர் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ராக்கெட்ல அந்த பிரதர் ஆல்பா செஞ்சுரிக்கு பயணிக்க போறாரு. பூமிக்கும் ஆல்பா செஞ்சுரிக்கும் உள்ள தூரம் 4.5 ஒளியாண்டுகள். ராக்கெட்ல அந்த பிரதர் ஏறி ஒளியோட வேகத்துக்கு ரொம்ப நெருக்கமா பயணிக்கும் போது ரிலேட்டிவ் மோஷனோட டைரக்ஷன்ல, அதாவது அவர் பயணிக்கும் அந்த டைரக்ஷன்ல லென்த் ஆர் டிஸ்டன்ஸ் சுருங்கும் அப்படின்னு லாரன்ஸ் சொல்றாரு. ஆல்பா செஞ்சுரிக்கு இவர் பயணிக்கும் தூரம் குறையும் சுருங்கும் அப்படின்னா அதுக்கான காலமும் சுருங்கும் இல்லையா? இதனாலதான் குறைவான காலங்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டு பூமிக்கு திரும்பி வந்தாரு. ஆனா ஸ்டேஷனரியா இருந்த பிரதருக்கு வயசு அதிகமாயிருக்கு. இந்த தியரி ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி போல இருக்கும். ஏன்னா இது ஒளியோட வேகத்துக்கு ரொம்ப நெருக்கமா பயணிக்கும் போது மட்டுமே நிகழும் ஒரு நிகழ்வு. அப்ப இந்த லென்த் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கறத நம்மளால நிரூபிக்கவே முடியாது அப்படின்னா கிடையாது. விஞ்ஞானிகள் இதை நிரூபிச்சிருக்காங்க. நம்ம யூனிவர்ஸ்ல ஒவ்வொரு நொடியும் பல லட்சம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உருவாகும், அழியும். அதே போல சூப்பர் நோவா வெடிப்பு போன்ற பல நிகழ்வுகள் நம்ம யூனிவர்ஸ்ல நடக்கும். இதெல்லாம் நடக்கும் போது காஸ்மிக் ரேஸை இந்த நிகழ்வுகள் வெளியிடும். காஸ்மிக் ரேஸ்னா ஒண்ணும் இல்ல, நமக்கு தெரிஞ்ச எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் தான். புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் போன்ற பல சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ரொம்ப வேகமா இந்த யூனிவர்ஸ்ல பரவும். இப்படி ரொம்ப வேகமா டிராவல் ஆகும் காஸ்மிக் ரேஸ் நம்ம பூமியோட அப்பர் அட்மாஸ்பியர்ல உள்ள ஏர் மாலிகுல்ஸோட கொலைட் ஆகும். இப்படி கொலைட் ஆகும் போது நம்ம பூமியோட அப்பர் அட்மாஸ்பியர்ல மியூஆன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல் உருவாகுது. இந்த மியூஆன் அப்படிங்கிற பார்ட்டிகளோட லைஃப் ஸ்பேன் வெறும் 2 மைக்ரோ செகண்ட்ஸ் தான். இப்படி உருவாக்கும் மியூஆன் அப்படிங்கிற பார்ட்டிகல் ஒளியோட வேகத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா, அதாவது 99.8% ஒளியோட வேகத்துல பயணிச்சு பூமியோட தரைக்கு வந்து சேரும். மியூஆன் பார்ட்டிகளோட லைஃப் ஸ்பேன் வெறும் 2 மைக்ரோ செகண்ட்ஸ் தான். இது ஒளியோட வேகத்துல பயணிச்சா கூட அப்பர் அட்மாஸ்பியர்ல இருந்து வெறும் 30-40 அடிகள் மட்டும் தான் பயணிக்க முடியும். அதுக்கப்புறம் அது டீகே ஆயிடும். ஆனா இந்த மியூஆன் பார்ட்டிகல் பூமியோட அப்பர் அட்மாஸ்பியர்ல தோன்றி சீ லெவல் வரைக்கும் வந்து அடையறதை விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. அப்ப இந்த மியூஆன் பார்ட்டிகல்ஸ் பூமியில இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்துல உருவாகி பூமியோட தரைப்பகுதி வரைக்கும் வந்து அடையணும்னா பூமியோட தரைப்பகுதிக்கும் மியூஆன் உருவாகும் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அட்மாஸ்பியருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் சுருங்கி இருக்கணும். சோ 2 மைக்ரோ செகண்ட்ஸ் மட்டுமே உயிர் வாழும் மியூஆன் அப்படிங்கிற பார்ட்டிகல் ஒளியோட வேகத்துக்கு பயணிச்சா கூட வெறும் 40 கிலோமீட்டர் தான் அதால உயிரோட கடக்க முடியும். ஆனா பூமியில இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகி பூமியோட தரைப்பகுதிக்கு வந்து சேரணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கணும், சுருங்கி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் மியூஆனால பூமியை வந்து அடைய முடியும். சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா லென்த் கான்ட்ராக்ஷனை ரியல் லைஃப்ல நம்மளால நிரூபிக்க முடிஞ்சது. இந்த ஆராய்ச்சிகளோட முடிவு தான் 1905 ஐன்ஸ்டீனால வெளியிடப்பட்ட சிறப்பு சார்பியல் கோட்பாடு. காலம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நமக்கு இது போல பல தியரிகள் தேவைப்படுது. இந்த சார்பியல் கோட்பாடு மற்றும் இந்த லாரன்ஸ் கோட்பாட்டை எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயத்துல நீங்க உறுதியா இருக்கணும். ஒளியோட வேகம். ஒளியோட வேகம் எந்த வகையிலுமே யாருக்காகவும் மாறுபடாது. அது இந்த யூனிவர்ஸ்ல 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துல தான் பயணிக்கும். ஒருவேளை நீங்க ஒளியோட வேகத்துக்கு ரொம்ப நெருக்கமா பயணிச்சாலும் அப்பயும் ஒளி உங்களை விட்டு அந்த வேகத்துல விலகி போயிருக்கும். சார்பியல் கோட்பாட்டுக்கு நம்ம சேனல்ல 2 வீடியோஸ் செப்பரேட்டா இருக்கு. டைம் இருந்தா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. டைம் டைலேஷன், டைம் டிராவல் தியரியில நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு கேள்வி வரும். நமக்கு ஒரு செகண்ட் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் தான். ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணும் ஒரு நபருக்கு ஒரு செகண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நீளும், அதாவது டைம் டைலேஷன் ஆகும். இதுதான் நம்ம டைம் ஸ்லோ ஆகுது அப்படின்னு நம்ம அந்த தியரியில எல்லாம் பார்த்திருப்போம். இப்ப அவருக்கு என்ன எல்லா விஷயங்களும் ஸ்லோ மோஷன்ல நடக்குமா? அவர் ஸ்லோ மோஷன்ல எல்லா வேலையும் செய்வாரா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? ஆனா அது அப்படி கிடையாது. டைம் இஸ் ரிலேட்டிவ் டு த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதாவது எனக்கு ஒரு செகண்ட் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் தான். நான் பூமியில ஸ்டேஷனரியா இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி ஸ்பேஸ்ல ரொம்ப வேகமா ஒளியின் வேகத்துக்கு ரொம்ப நெருக்கமா பயணிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்களும் ஒரு செகண்ட் தான் பாப்பீங்க. ஏன்னா உங்களோட ஓன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்து பூமியில இருக்கும் நான் தான் உங்களை விட்டு ரொம்ப வேகமா விலகி போய்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா என்னோட கிளாக், நான் பூமியில இருக்கேன் இல்லையா, என்னோட டைம் தான் ஸ்லோ ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன், நீங்க தான் ஸ்பேஸ்ல ரொம்ப வேகமா ஒளியின் வேகத்துல டிராவல் பண்றீங்க. அப்ப உங்களோட டைம் ஸ்லோ ஆகிறத நான் தான் உணர முடியுமே தவிர ஸ்பேஸ்ல பயணிக்கும் உங்களால அதை உணரவே முடியாது. இதனாலதான் இன்டர்ஸ்டெல்லார் படத்துல கூப்பர் மில்லர் பிளானட்டுக்கு போனதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் அங்க செலவு பண்ணுவார். அங்க டைம் டைலேஷன் இருப்பதை அவர் உணர்ந்திருக்கவே மாட்டார். ஆனா ஸ்பேஸ் ஷிப்ல மேல ஆர்பிட் பண்ணிக்கிட்டு இருக்க அவரோட ஃப்ரெண்டுக்கு சுமார் 14 வருஷங்கள் கடந்து போயிருக்கும். சோ ஸ்பேஸ்ல பயணிக்கும் ஒரு நபரோட டைமை நீங்க எப்போ பூமியோட கம்பேர் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு டைம் டைலேஷன் இருப்பதே உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ணும் ஆஸ்ட்ரோநாட்ஸ் கூட டைம் அப்படிங்கிறது பூமியை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவா தான் போகும். இதை உங்களால விஷுவலா பார்க்கவும் முடியாது. அவங்க அங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாலையும் இந்த டைம் டைலேஷன் உணர முடியாது. சோ இந்த வீடியோல இருந்து டைம்னா என்ன, டைம் டைலேஷன்னா என்ன, லென்த் கான்ட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கலாம். ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதை பத்தி பேசலாம்.